இப்போ நாளைக்கு ஒரு சாமானியம் ஒரு கிராமத்தில் உள்ள போய் உடனே இந்த சிலிண்டருக்கு மாற்றி என்னான்னு உடனே யோசிக்கிறதுனா அப்படி நம்ம உடனடியான ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு தீர்வை சொல்ல முடியுமான்னு கேள்வி இருக்குல்ல. நிறைய மாற்றுகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பேரலில் அப்போ இனிமேல் வந்து போர் என்பது ஒரு நாடுகள் கூட இருக்காது. எங்கே நடந்தாலும் அந்த போர் வந்து வேற ஒரு நாட்டை பாதிக்கும். அப்படி தான் இனிமேல் நடக்கும் போகுது. அப்போ இந்த நெக்ஸஸ் இருக்குது பாருங்கள், இந்த உள்ளோட ஒன்று இருக்கக்கூடிய தொடர்பு, அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து நிற்கிறோம். நீங்கள் ஒரு குண்டை போடுறீங்க, இப்போ எண்ணெய் கிடங்குகளை நீங்கள் எரிக்கிறீங்கன்னா எவ்வளோ ஃபாசில் ஃபியூல் எரிக்கப்படுது, இப்போ எவ்வளோ புகை வெளியுது, கரும்புகை வெளியேறுது, அது எவ்வளோ காற்று மண்டலத்தை வந்து மாசுபடுத்துது. அப்போ எவ்வளோ மோசமாக இந்த உலகம் வந்து இன்னும் வேகமாக அழிய போகுது அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. இது எல்லா நாடுகளுமே இது நம்ம ஒரு போர் வந்ததுனால நமக்கு புரியுது. போர் வராட்டா கூட இது வரத்தான் போகுது. இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் ஒரு 40 ஆண்டுகளில் இதே நெருக்கடியை நம்ம சந்திக்க போகிறோம். அந்த காலத்து போர்களை வந்து அவன் காட்டு மராண்டின்னு பேசுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வீரன் தான் போட்டுக்கிறான் சண்டை. ஆமாம், யாருக்கு சண்டை போட தகுதி உள்ளவன் அவன் தான் சண்டை போடுவான், அவன் அடிபடுவான், மக்கள் அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான். இப்போ நடக்கிற போர் வந்து குண்டத்துக்கு யார் இனிமேல் வந்து 3ஆம் உலக போர்னு ஒன்று வந்தால் அதில் குறிப்பாக அணு குண்டுகளை பயன்படுத்துனீங்கன்னா அடுத்த முறை சண்டை போடும்போது கல் தாண்டா இருக்கும் அப்படின்பாரு. எதுவுமே இருக்காது, ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிடும். இப்போ இந்த தாக்கம் இருக்குல்ல, இப்போ நடக்கிற இந்த எண்ணெய் வயல்கள் அழிவுடைய தாக்கம் வந்து மிக மோசமாக இருக்க போகுது. வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான சூழல் செயல்பாட்டு ஆளுமை ஐயா பாமையன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த சூழல் உங்களை சந்திப்பதற்கான முக்கியமான காரணம், இன்றைக்கி உலக லெவலில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போருங்கிறது பேசப்படும் பொருளாக தாண்டி எல்லா நாடுகளிலும் இந்த தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதன் உச்ச விளைவாக நேரடியாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் பங்கெடுக்கவே இல்லை. ஆனாலும் கூட அந்த போரின் எதிரொலிங்கிறது நம்மை வந்தடைந்திருக்கிறது என்பதை விட ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் உட்புகுந்து அடுப்பாங்கிற வரைக்கும் வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது பெரிய சர்ச்சையாக, நாளைக்கு பெட்ரோல் கிடைக்குமா, அதுக்கடுத்த நாள் சிலிண்டர் இப்படி வரிசையாக போயிட்டு இருக்குது. ஒரு போரின் தாக்கம், ஒரு உலகமயமாக்க சூழல், உலகமயம்ன்றது ஒரு உலகமே ஒரு சின்ன வீடை கொண்டு வந்துட்டான் அப்படின்ற ஒரு சூழல்லாம் எல்லா புலகங்கிறது எல்லாமே அதை வரவேற்ற காலமும் உண்டு. ஆனால் இன்று இந்த உலகமய சூழலுக்குள்ள இவ்வளோ இப்படியான ஒரு சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதன் விளைவாக இந்தியா அனுபவிக்கிற நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு சூழல் செயல்பாட்டில் தான்? இதை எளிமையாக சொல்லணும்னா, அவர் ஷூமேக்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு இங்கிலாந்துலேருந்து ஒரு பெரிய அறிஞர், ஜேசி குமாரப்பாவுடைய சீடர் சொல்லலாம். அவருடைய சிந்தனை தாக்கத்தால் பண்ணவர். அவர் ஒரு செய்தியை சொன்னார். வந்தப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் ஊரில் 3 கல்லை வச்சு அடுப்பு கூட்டி சமைக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய தொழில்நுட்பம், உலகத்தில் எங்கும் இல்லாத அற்புதமான தொழில்நுட்பம். இது வந்து ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம், உங்கள் உள்ளூர் சார்ந்த தொழில்நுட்பம். ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம மக்கள் இப்போ வந்து கேஸு மாதிரி அதுக்கு போயிட்டாங்க. அது வந்து 3000 பேர் ஈடுபடக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கல் வந்தால் கூட ஒட்டுமொத்தமாக அது பாதிப்படையும். இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் மக்கள் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொன்னார். அதே தான் இப்போ நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த உலகமயமாக்கம் அதெல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமூகம் வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்னு சொல்கிறோம் இல்லையா, படிக வடிவ எண்ணெய், அதாவது குறிப்பாக பெட்ரோல், நிலக்கரி, இது அடிப்படையாக கொண்ட சமூகத்தை கட்டியமைச்சிட்டாங்க. இப்போ இந்த ஆந்த்ரோபோஜீனி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மனிதர்களை மையமாக வைத்த ஒரு யுகம் அப்படிங்கிறது. மனிதனுடைய ஆற்றல், மனிதன் பேராற்றல் மிக்கவன் அப்படிங்கிற பார்வை வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து டெக்னாலஜிக்குள்ளே அடைக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அந்த டெக்னாலஜி எப்படின்னா மையப்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி. அப்போ என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிக்க முடியும் அல்லது கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற சூழலுக்கு வந்துட்டோம். அப்போ யார் இனிமேல் வந்து ஆட்சி செலுத்த போகிறாங்க அல்லது யார் வந்து இதில் வந்து பெரும் வந்து பொறுப்பெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த படிக எண்ணெய், அது குறிப்பாக வந்து பெட்ரோல், நிலக்கரி இருக்கோ அவங்க தான் வந்து தீர்மானிக்க சக்தியாக இருப்பாங்க. அதை நோக்கி மக்களை நகர்த்திட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் நம்ம பேசும்போது இந்த எல்லாத்துக்கும் இலவசமாக கேஸ் கொடுத்தாங்க பாருங்கள், அதை கூட நம்ம வந்து மறுத்தோம். அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? அழகாக வந்து புகையில்லாத அடுப்பு, அப்போ ரெனியூபிள் எனர்ஜி, நான் ரெனியூபிள் எனர்ஜின்னு பேசுவோம். அதாவது புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், புதுப்பிக்க முடியாத ஆற்றல் அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னா, இப்போ இது இங்கே வெயில் இருக்குது, வெயில் வந்து காலகாண்டுக்கான தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்கு, அது எனார்மஸாக இருக்குது, நம்ம அதை பற்றி கவலைப்படலை. அதே போல் விறகு வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும், அதை நம்ம பற்றி கவலைப்படலை. இங்கே இருக்க கால்நடைகள்,
அது கிடைக்கக்கூடிய சாணம், அது வந்து மிகப்பெரிய எரிபொருள். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா முழுக்க ஒரு அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான அந்த படிகை எண்ணெயை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதனுடைய விளைவு என்னென்னா, இந்த போர் வந்து நமக்கு இப்போதைக்கு வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இது என்ன ஆகுனா பின்னாடி ஒட்டுமொத்தம் ஒரு கட்டத்தில் வந்து இது இல்லாமல் தான் போகுது. ஆனால் அதை பற்றி யாருமே நம்ம யோசிக்கல. இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து குழாயை திறந்தா தண்ணி வந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமே ஒழிய, அதே போல் தான் கேஸ் வந்து ஃபோன் பண்ணோன்னா கேஸ் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோமே ஒழிய, இதனுடைய பின்னணி என்ன, இது எங்கேருந்து வருது, இது எப்படி எடுக்கிறாங்க, இதனுடைய சிரமங்கள் என்ன, அல்லது இதனுடைய சிக்கல்கள் என்ன பற்றி யாரும் பார்க்குறதில்ல. இதை வந்து நம்முடைய ஆட்சியாளர்கள்லாம் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அப்போ கவலைப்பட்டால் தானே இதுக்கு ஒரு மாற்று தேடுவாங்க. அப்போ அந்த மாற்றை நோக்கி போகாமல் இருந்ததில் முட்டுச்சந்தில் வந்து நிற்கிறோம் நம்ம. அப்போ இனிமேல் வந்து போர் என்பது ஒரு நாடுகள் கூட இருக்காது. எங்கே நடந்தாலும் அந்த போர் வந்து வேற ஒரு நாட்டை பாதிக்கும். அப்படி தான் இனிமேல் நடக்க போகுது. அப்போ இந்த நெக்ஸஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஒன்றோட ஒன்று இருக்கக்கூடிய தொடர்பு, அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து நிற்கிறோம். அப்போ இனிமேல் டேட்டாவும் அப்படி தான். இப்போ நீங்கள் நம்ம வந்து பெருசாக பேச முடியல, ஏஐ வந்துருச்சு, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல அறிஞர்கள் அதை பற்றி நிறைய எழுதுகிறாங்க. இதுக்கு சேமிக்கக்கூடிய அந்த தரவு வங்கி இருக்கு இல்லையா, டேட்டா பேங்க், ஆமாம், அதை குளிர்விப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான டன் தண்ணி தேவைப்படுது. அந்த நல்ல தண்ணி வேணும். அதெல்லாம் நீங்கள் குளிர் வச்சுட்டே இருக்கணும். அது எவ்வளோ நாள் கிடைக்கும் தெரியாது. ஒரு கட்டத்தில் இந்த டேட்டா பேங்க் திடீர்னு நின்று வச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எப்படி போரில் வந்து கேஸ் நின்றோன்னு நம்ம பதறோமோ, அதுபோல் ஒரு கட்டத்தில் இந்த டேட்டாவை இல்லைன்னு வச்சுங்க, எப்படி இயங்குவீங்க? அப்போ நீங்கள் செல்ஃபோன் வேலை செய்யாது, வேறு எந்த தகவலும் நீங்கள் கிடைக்காது. நீங்கள் கடிதம் எழுதுறது ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு நிலைமை தான் கொண்டு போய் நம்ம நெருக்கடி நிப்பாட்டுறோம். அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, தொழில்நுட்பமாக இருக்கட்டும் அல்லது உற்பத்தியாக இருக்கட்டும், அது வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். அதாவது பரந்துபட்ட மக்களுக்கானதாக இருக்கணும். மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடாது. ப்ரொடக்ஷன் பை மாஸ், பெருமளவு மக்கள் உற்பத்தி செய்யணும். அரசியலும் அப்படி தான். அதிகாரம் ஒரு இடத்துல குவியக்கூடாது, பறந்து இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பரவல் மயம் என்பது அடிப்படை. அந்த பரவல் மயத்துக்கு எதிரானது இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அதனுடைய விளைவு தான் நம்ம சந்திக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கடத்தை தாண்டி வந்துட்டோம், திரும்ப பின்னோக்கி போக முடியாதுங்கிறது யதார்த்தமாக எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்க. நீ எப்படி பின்னோக்கி போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ இருக்க சூழ்நிலை இப்போ நவீனமாக ஆகிட்டோம். இப்போ விளம்பரங்களும் எப்படி, அரசு விளம்பரம் எப்படி வருதுனாக்கா, கண்ணீர் இல்லாமல் சௌரியமாக பெண்கள்லாம் இன்றைக்கி வந்து பண்ணுறாங்க. அதனால் ஒரு அரசோடைய அறிக்கைகள் கூட, அதாவது தேர்தல் அறிக்கை கூட பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு போக்கு போயிருக்கும்போது திடீர்னு இந்த 3 அடுப்புங்கிறது அது பின்னோக்கி போயிடாதான் ஸ்பீடான உலகத்துக்கு அது பொருந்துமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ரொம்ப நகைச்சுவான கேள்வி தான். அதாவது ஒரு ஆழமான கேள்வி கேட்டது. என்னென்னா, நம்ம பின்னோக்கி போக சொல்லலை. இதை எப்படி நீங்கள் நவீனப்படுத்துறீங்க? மாடர்னைசேஷன் வேறு, வெஸ்டர்னைசேஷன் வேறு, ரெண்டையும் நம்ம போட்டு திரும்ப குழப்பிக்கிறோம். மேற்கத்திய மயமாதல் வேறு, நவீன மயமாதல் வேறு. எடுத்துக்காட்டு, இப்போ நவீன மயமாதல் எடுத்துக்காட்டுனா குமரப்பா அதை செஞ்சு காட்டினார். அவர் என்ன பண்ணாருன்னா, மாட்டு வண்டி அது பழமையானதான். ஆனால் அந்த மாட்டு வண்டிக்கு பால்ட்ரஸ் போட்டார். பால்ட்ரஸ் அப்படின்னா அந்த குண்டு இருக்கு இல்லையா, அதை போட்ட உடனே வண்டி வேகமாக ஓடுது. அப்போ நீங்கள் ட்ரெஜரியை குறைக்கலாம், அந்த வேலை பழு இருக்கு பார்த்தீங்களா, அதை குறைக்கலாம். ஆனால் அந்த ஒட்டுமொத்தமாக தூக்கி வெளியே போட்டக்கூடாது. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சு கழுவி தண்ணியை தான் கீழே கொட்டணும். நம்ம குழந்தைய சேர்த்து கொண்டு வெளியே போட்டுரும். அதான் பிரச்சனை. இப்போ அப்படி தான் நடந்திருக்கு. நம்மகிட்ட அற்புதமான தொழில்நுட்பங்கள் இருந்தது. அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்காட்டா, இப்போ மெட்ராஸ் தரஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த வீட்டில் உட்காந்துருக்கு. இப்போ உங்கள் வெளிக்கு வெப்பம் குறையதை தெரியுதா உங்களுக்கு? உணர முடியுதுல்ல? இதுவே மெட்ராஸ் தரஸ் அப்படின்னு தரம்பாலை பற்றி எழுதியிருக்காரு. மெட்ராஸ் தரஸ் அப்படின்னா நம்ம கட்டக்குத்து வீடு, அதான் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து கம்பியும் பயன்படுத்தியிருக்க மாட்டான், சிமெண்ட்டும் பயன்படுத்தியிருக்க மாட்டான், மரம், சுண்ணாம்பு, மரம் அதுதான் பயன்படுத்தியிருப்பான். அது வந்து ரெனியூபிள் எனர்ஜி, திரும்ப கிடைக்கக்கூடியது தான். அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டில் இருந்தீங்கன்னா குளிர்ச்சியாகவும் இருக்கும், சூழல் கேட்டதாக இருக்கும். அதை நம்ம மேம்படுத்தியிருக்கலாம். நிச்சயமாக வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் இன்றைக்கி இருக்க அறிவு வச்சுக்கிட்டு, தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு மேம்படுத்தி அதை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண, தூக்கி அப்புறப்படுத்திட்டு கம்பியும் சிமெண்ட்டையும் வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கட்டுமானங்கள், ஒன்று வந்து தாஜ்மஹால், இன்னொன்று வந்து தஞ்சை பெரிய கோயில். இன்னும் 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கிது. அங்கே 2லையுமே கம்பியும் இல்லை, சிமெண்ட்டும் கிடையாது. 2மே இல்லாமல் இன்னும் நிற்கிது. அப்போ இந்த தொழில்நுட்பங்கள் மட்டும் இருக்கும் பொழுது இதை பற்றி ஏன் நம்ம யோசிக்கலாம்? ஏன் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம கேள்வி. அப்போ நீங்கள் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் மண்ணிலேருந்து வரணும். அது தொல்காப்பியாக தான் சொல்லுது. மண்ணிலேருந்து ஒரு நிலமும் பொழுதுன்றது நம்ம அடிப்படை. அதுலேருந்து வராமல் நீங்கள் வெளியேருந்து இறக்குமதி பண்ணிங்கன்னா எப்பயுமே ஆபத்து தான். அதனுடைய விளைவு தான் இப்போ சந்திக்கிறோம். இது நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தை எல்லா நாடுகளும் பொருந்தும். அப்போ இனிமேல் வந்து இந்த போர் என்பதே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தான். யார் வந்து அதிகாரத்தை கையில் வைக்கிறது, யார் வளங்களை கையில் வைத்துக் கொள்வது. அப்போ இந்த வளங்களை கை வைத்துக் கொள்வதன் மூலமாக சில பேரை நீ கட்டுப்படுத்தலாம். அப்போ இன்றைக்கி இருக்கிற வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெட்ரோல், நிலக்கரி, இது 2 யார் கையில் இருக்கோ அவன் தான் உலகத்தை ஆட்சி பண்ண முடியும். அப்போ அது 2ஐயும் நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா இது இந்த பிரச்சனை வராது. அப்போ உடைக்கிறதுக்கு என்ன வழி? திரும்ப நம்ம வேறு இடத்துல நோக்கி போகணும். அப்போ நோக்கி போகிறதுக்கு டீசென்ட்ரலைசேஷன் தான் முக்கியம், அதாவது பரவல் மையம் தான் முக்கியம். அப்போ அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த
கல்லடுப்போ அல்லது அதுக்கு பதிலாக நீங்கள் அதை மேம்படுத்தலாம். விறகு அடுப்புகளை மேம்படுத்தலாம். இன்றைக்கி நிறைய விறகு அடுப்புகள் வருது, அதுக்கு மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, நிறையா வருது. இது மனம் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வகையான மனோநிலையை உருவாக்குறாங்க. எப்படின்னா பழமையானதெல்லாம் மோசமானது, நவீனம் வெளியிருந்து வந்ததெல்லாம் சிறந்தது அப்படிங்கிற மனோநிலையை உருவாக்குறாங்கல்ல, அதை நம்ம மாற்றிடலாம். அவன் மாற்றிட்டு இங்கே இருக்கக்கூடியதுலேயும் சில உண்மைகள் இருக்குது, நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத புரிய வச்சிட்டோம்னா நமக்கு சரி பண்ணலாம். இல்லைனா என்ன ஆகுனா, இப்போ கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க எங்கே போய் நின்றோம், நம்ம வேறு வழி இல்லாமல் இங்கே தான் வந்தோம். அப்போ அது மாதிரி ஒரு போர் வரும்பொழுதோ கொரோனா போன்ற நெருக்கடி வரும்பொழுது தான் நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு அரசோ அல்லது வந்து கொள்கை வகுப்பாளர்களோ என்ன யோசிக்கணும்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலே சமூகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற பற்றி சிந்திச்சு அதுக்கான திட்டமிட்டால் தான் சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கல் வரத்தான் செய்யும். இது நம்ம ஒரு போர் வந்ததுனால நமக்கு புரியுது, போர் வராட்டா கூட இது வரத்தான் போகுது. இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் ஒரு 40 ஆண்டுகளில் இதே நெருக்கடியை நம்ம சந்திக்க போகிறோம். அந்த நெருக்கடியை சந்திக்காமல் இருக்கணும்னா இப்போ நம்ம திட்டமிடணும். அதுதான் நம்ம சூழலியல் கண்ணோட்டத்தோடு பாருங்கள், ஒரு தற்சார்பு கண்ணோட்டத்தோடு பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். சரியாக சொன்னால் உலகமயம் வந்த பிறகு நம்ம அப்படி சுருக்கி பார்த்தோம், பிரதமர் பிஎம்சிஎம் அன்றைய நாடு இப்போ ஈரானில் ஒரு போர் நம்ம எதிரொலிக்கிற அளவுக்கு பெருசாகி போச்சு இல்லையா. இப்போ நாளைக்கு ஒரு சாமானியம் ஒரு கிராமத்தில் உள்ளவங்க போய் உடனே இந்த சிலிண்டருக்கு மாற்றி என்னான்னு உடனே யோசிக்கிறதுனா, அப்படி நம்ம உடனடியான ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு தீர்வை சொல்ல முடியுமான்னு கேள்வி இருக்குல்ல. நிறைய மாற்றுகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பேரலில் நம்ம வீட்டில் கிடைக்கிற கழிவை வச்சு கூட வீடு அடுப்பறிக்கிறதுக்கான கேஸ் உருவாக்கலாம். அது மாதிரி இருக்குது, நிறையா மாடல் இங்கே பார்க்கலாம். அது போக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நினச்சாருன்னா அவங்க ஊர்லேயே பண்ணலாம். ஏன்னா அவங்க ஊரில் மாடு இருக்குது. மாடை வந்து நீங்கள் வந்து வங்கிக்கு போனீங்கன்னா பேங்கில் வந்து லோன் தருவாங்க மாடு. ஏன்னா ஒரு குறைஞ்சபட்சத்தில் ஒரு வீட்டில் 2 மாடு இருந்தால், இப்போ ஒரு 50 வீடு கொண்ட ஒரு சின்ன கிராமமாக அல்லது ஒரு தெரு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், 50 மாடுன்னா 50 + 50 100 மாடு கொடுப்பாங்க. அந்த 100 கறவையில் கொஞ்சம் இருக்கும், பாதி வந்து இதில் சென்னையில் இருக்கும். அப்படி தான் பொதுவாக மாடு கொடுக்குற லோன் சிஸ்டம் அப்படி தான். அப்படி 100 மாடு இருக்குன்னு வச்சுங்களேன், நானே அந்த ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன். இப்போ 100 வந்து மாடு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 100 மாட்டு கிடைக்கக்கூடிய சாணத்தை ஒரு பொது காமன் பயோகேஸ் டேங்க் ஒன்று பண்ணிவிட்டு அதில் வந்து சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து இயல்பாக வந்து அந்த வீட்டுக்கான எல்லா வீட்டுக்கான பயோகேஸ் கிடச்சிரும். அதை வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் அடுப்பு எரிச்சிக்கலாம். இந்த சாணம் வெளியே பார்த்தீங்கன்னா அது பெரிய ரிசோர்ஸ். அது என்னென்னா அந்த முழுக்க அது வந்து அருமையான உரம். இப்போ நம்ம ரசாயன உரத்துக்கும் அங்கேருந்து பெட்ரோல் இறக்குறோம், இதுக்கும் பெட்ரோல் தான் இறக்குறோம், ரெண்டுக்குமே மாற்றுறது. அதை கொண்டு போயிட்டு நீங்கள் அப்படியே வயலில் போட்டிங்கன்னா அற்புதமான உரம். இப்போ இது ரெண்டையும் இணைச்சிட்டிங்கன்னு வைங்களா, மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் இது மாதிரி என்னோட ப்ராஜெக்ட் போட்டே இருக்குது. சரி, அப்படி வந்து ஒரு விவசாயம் 100 கிலோ சாணத்தை கொடுத்துட்டு 100 கிலோ உரத்தை வாங்கி போயிடலாம். இப்போ அழகாக செய்யலாம். இது பண்ட மாற்றம் மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு 10 கிராமங்களில் செஞ்சிட்டிங்கன்னா நீ உங்களுக்கு எதுக்கு வெளியேறு சிலிண்டர் வேணும், தேவையில்லையே. இப்போ ஒரு ஊராட்சி தலைவர் நினச்சாருன்னா, ஒரு தெளிவான ஊராட்சி தலைவர் நம்ம மக்கள் மத்தியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த திட்டத்தை கொடுக்கலாம், செஞ்சு பார்க்கலாம். அப்படி வந்து ஒரு கலெக்டர் நினச்சா செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட ஊரில் செய்யலாம், இப்படி பல இடங்களில் செய்யலாம். அதனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த சூழலில் மாற்றங்கள் இருக்குது, அதை நோக்கி நம்ம பயணிக்கலைன்றது தான் நம்ம அர்த்தம். ஆனால் உலகமய சூழலில் இப்போ உலகமே ஒரு வீடாகிவிட்ட சூழலில் தெரிஞ்சோ தெரியாமலும் நம்மளும் போய் அதை சிக்கியிருக்கோம். யதார்த்தம் இன்றைக்கி அதுதான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த பொருளாதாரத்தை வந்து வரியில்லா பொருளாதாரமாக, அதாவது அமெரிக்காவிலேருந்து பால் விவசாயம் முதல் கொண்டு இறக்குமதிக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு 0%, நமக்கு ஒரு % வட்டி போகிறாங்க, ஆனால் அவங்க வர 0% வட்டி. இப்போ இப்படியான சூழலை சிக்கிக்கிட்ட பிறகு உடனே இந்த தற்சார்புன்ற சொல்லாடல் வந்து ஒரு மாநிலத்துக்கு பொருந்துமா, ஒரு நாட்டுக்கு பொருந்துமான ஒரு கேள்வி யதார்த்தமாக இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கான அரசியல் சூழலை உடனே விடுபட முடியுமான ஒரு கேள்வி வருது இல்லை? எதுவுமே உடனே நடக்காது, எதுவுமே ஒரு ப்ராசஸ் தான், நீங்கள் தொடர்ந்து தான் செயல்படணும். ஆனால் அதுக்கான திட்டமிடல் மட்டும் இருக்கா அப்படிங்கிறத கேள்வி. இன்றைக்கி வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற அந்த கொள்கை வகுப்பாளர்களோ அல்லது வழிநடத்துகிறவங்களோ அதுக்கான பார்வை இருக்கா? ஒரு 50 ஆண்டுகளை நான் இதை நோக்கி போகிறேன், 30 ஆண்டுகளை நோக்கி போகிறேன். நம்ம ஒரு ட்ரில்லியன் கணக்கில் பேசுகிறோம். ஒருமே ஜிடிபியை வச்சு தான் நம்ம வந்து சமூகத்தை அளவிடுறோமே ஒழிய அதை தாண்டி வேறு குறியீடுகளை வச்சு நம்ம அளக்கிறதே இல்லை. அப்போ இந்த குறியீடுகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து உதிர்ந்து விழப்போகுது, ஜிடிபியெல்லாம் இல்லாமல் போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் பணம் கட்டுக்கட்டாக வச்சுருக்கீங்க, அது பயனில்லாமல் போகுது. ஒரு காலத்தில் வந்து ரெசிஸ்டன் வந்தப்போ ஜெர்மனியில் வந்து விறகு வாங்குறதுக்கு பணம் வந்து விறகை விட கூடுதலாக இருக்குது விலை இது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா விறகுக்கு வந்து ரூபாய் எரிக்கிறான் அடுப்பில். அப்படி ஒரு சூழல் இருந்தது. அப்போ நீங்கள் பணமே மதிப்பெல்லாம் போயிடும் ஒரு கட்டத்தில். அப்போ விறகை விட பணம் சீப்பாக போயிடும். அதுதான் இப்போ ஆக போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்மளை போன்ற நாடு எப்படி தாங்கும்? இதில் என்னென்னா, இதில் மேட்டுக்குடி மக்கள் அல்லது வசதி பொருளாதாரத்தில் மேலே இருக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் சாதாரண மக்கள் தான் பாதிக்க மாட்டேங்க. இன்றைக்கி வந்து கேஸ் கிடைக்கல அல்லது வந்து இப்போ செல்ஃபோன் வேலை செய்யலை அப்படின்னா
உடனடியாக பாதிக்கப்படுறது யாராக இருப்பாங்கன்னா சாதாரண மக்கள் தான். இப்போ சாதாரண மக்கள் இழுத்து விட்டது யார், அந்த கேள்வி வருதுல்ல. இப்போ நீங்கள் வந்து அவன் வழக்கம் போல் விறகு வச்சு சமைச்சிக்கிட்டு இருந்தான், நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அங்கே உள்ள விறகுகளை பொறுக்கிட்டு வந்து வச்சு ஒரு தற்சார்புள்ள ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் அதை மேம்படுத்துறதுக்கு பதிலாக நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே கேஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து விடுதலை பெற்றவங்களாகிருவீங்க அப்படிங்கிற புகை இருக்குது. புகையை விட கேஸில் வர புகை வந்து இன்னும் மோசமானதுன்னு ஆய்வில் வந்துருக்கு. இந்த கேஸில் வருது இல்லையா, இது லங்ஸில் போய் உட்காருது இந்த புகை, அது இன்னும் கேன்சரை உருவாக்குதுன்னு பல ஆய்வுகள் வருது. அப்போ அந்த புகையை விட இது மோசமான புகையாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த புகை வந்து புகை இல்லாத அப்படின்றது மாதிரி கொண்டு வரோம். அதை பற்றி ஆய்வுகள் வரதில்லை. அந்த புகையை வராமல் இருக்க கூட புகை இல்லாத அடுப்பு குமரப்பா கொண்டு வந்தார். ஒரு ஊருக்கு அதை பிரச்சாரம் பண்ணாங்க, கல்லுப்பட்டி அடுப்புன்னு பேர் அதுக்கு. அங்கே வந்து பண்ணி புகை இல்லாத அடுப்பு, அது ராக்கெட் ஸ்டவ்னு இப்போ மாடர்னாக சொல்கிறான். ஆமாம், வேறு ஒன்றுமே கிடையாது. காற்றை வேகமாக வச்சு இந்த ராக்கெட் எப்படி போகுதோ அது மாதிரி நீங்கள் அடுப்பை பண்ணிக்கிட்டீங்கன்னா புகை இருக்காது. இப்போ புகையில்லாத அடுப்பை நீங்கள் அதை ப்ரமோட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா சிலிண்டரை கொடுக்குறோம். அப்போ இது யாருக்குன்னா, இதுக்கு உள்ளே இன்னும் கொஞ்சம் நோண்டி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களுடைய வணிக நலன் இருக்குது இதுக்குள்ளே. அவனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சீமக்கருவிலையும் அழிச்சிட்டான்னா யாருக்கு லாபம்? விறகே இருக்காது, கேஸ் தான் வாங்கணும். கேஸ் யார் கையில் இருக்குது? இந்த கேள்வியை போட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு விடை கிடச்சிடும். இப்போ யார் யார் கையில் இருக்குது இந்த கட்டுமானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விடை கிடச்சிடும். அப்போ அது இதை நோக்கி நம்ம வந்து காய் நகர்த்தினா தான் சமூக விடுதலைன்றது சரியான விடுதலையாக இருக்குன்றது என்னுடைய பார்வை. எது வளர்ச்சி அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னாக்கா, பக்கத்தில் அடுப்பு உடனே எரிச்சிட முடியும் பக்கத்தில். ஆனால் நீங்கள் தூரத்தை வந்து சீனாவிலேருந்து நீங்கள் சிலிண்டர் வைக்கிறீங்க, அப்போ பக்கத்தில் நெருப்பை சீனா வரையும் கொண்டு போன யாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அது கேட்குறதுக்கு ஓகேவா தெரிஞ்சிச்சு, ஆனால் நடைமுறையில் அதுதான். இப்போ நம்முடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல வளர்ச்சிங்கிறது நம்முடைய நெருப்பையும் நீரையும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு இன்னும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா பக்கத்தில் இருந்த தண்ணியை பல அடி ஆழத்துக்கு கொண்டு போயிருக்கோம், பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அங்கே தான் வரணும், அப்போ தான் நமக்கு தண்ணி கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அதே போல் நெருப்பு பக்கத்தில் இருந்த விறகை வந்து விட்டுட்டு நம்ம கேஸுக்கு போயிட்டோம். எங்கேருந்து வரணும்? ஈரான்லேருந்து வரணும், அமெரிக்காவிலேருந்து அல்லது கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வரணும், பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு வரணும். அப்போ இது எப்படி வளர்ச்சின்றது அடிப்படை கேள்வி. இப்போ இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பல வகையான மாற்றுகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமான கால்நடை, உலகத்திலே அதிகமான கால்நடைகள் உள்ள நாடு இந்தியா. அந்த கால்நடை சாணம் அவ்வளோ இருக்குது. அந்த கால்நடை சாணத்தை நீங்கள் திட்டமிட்டு ஒரு நல்ல அழகான ஒரு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ கேஸை வந்து நம்ம விநியோகம் பண்ணலாம். இந்தியாவில் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அவ்வளவு நம்ம மீத்தேன் கேஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கான எந்த ப்ராஜெக்ட் எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா அதை பற்றி ஆய்வுகளோ அதுக்கான உதவிகளோ பெருசாக இல்லை. அதே போல் சோலார், இப்போ நீங்கள் வீடுகளுக்கு எல்லா வீடுகள்லையுமே இது இலவசமாக அந்த சோலார் இணைப்புகள் கொடுத்துட்டாலே இந்த சூரிய வெயில் அடுப்பு இருக்கு இல்லையா, வெயில் அந்த பேனல் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே மின்சாரத்தை சேமிச்சிடலாம். அதே போல் விறகு கொண்டு கொடுத்துடலாம். இப்படி வந்து ஏகப்பட்ட மாற்று எரிபொருள்கள் இருக்குது. ஆனால் அதை நோக்கி நம்ம நகரவே இல்லை. அது நகராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி கூட பன்னாட்டு நிறுவனங்களுடைய வணிக நலன்கள் தான். அப்போ அது மாதிரி நீங்கள் சாண எரிவாயு இருக்குது, அதே போல் நிறைய அடுப்புகள் வந்திருக்கு, மின்சாரம் தயாரிக்கிற முறைகள் இருக்குது. இப்படி பல முறைகள் நம்மகிட்ட இருக்குது. அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. அதுக்கு பெரிய அளவில் நிதி ஒதுக்குறது இல்லை. அதை வெற்றிகரமான வணிகத்துக்கு கொண்டு வரதில்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த நம்ம பயோகேஸ் இருக்கு இல்லையா, சாண எரிவாயு, அதில் வந்து வரக்கூடிய அந்த வெளியிடக்கூடிய அந்த கேஸை வந்து ஒரு நண்பர் போட்டு அதை வந்து ஒரு சிலிண்டரில் அடைச்சி, ஏன்னா அதை கம்ப்ரஸ் பண்ணுறது கஷ்டம். இப்போ நீங்கள் நேச்சுரல் கேஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது, அதை அழுத்தமாக்கி லிக்விடாக மாற்றி கொடுக்குறாங்க இல்லையா, அதை விட இந்த மீத்தேனை பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அதுக்கு கொஞ்சம் கூடுதல் அழுத்தம் கொடுக்கணும். இப்போ அதுக்கான கருவிகள்லாம் கண்டுபிடிச்சி பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு லைசன்ஸ் தர மாட்டேன்ட்டாங்க. இது ஆபத்தானது. ஏன்னா இது வந்து யாருக்கு எதிராக இருக்கும், இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்துச்சுன்னா வேறு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு லைசன்ஸ் கிடைக்கவே இல்லை. அவர் கிட்டத்தட்ட அதை அப்படியே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பரிசீலிக்கப்படுமா? ஆமாம், அது யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறேன்னா அது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது கொஞ்ச நாள் சரியாயிடும், திரும்ப பழைய இடத்துக்கு போயிடலாம் அப்படிதான் யோசிக்கிறாங்க இல்லையா. இது வேற ஒரு பாதைக்கு பேரடியம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். இந்த மாற்று பாதையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அது மக்கள் தான் சிந்திக்கணும். மக்கள் வந்து என்ன பண்ணணும், இது மாற்று என்ன அப்படிங்கிறத சிந்திக்கணும். சிந்திச்சு அதை நோக்கி வரணும். கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட ஒரு கன்விக்ஷனோட வந்தால் தான் இதுக்கு தீர்வாக இருக்கும். இப்போ நீங்கள் மழை நீரை சேமித்து குடிக்கிறது, அதே போல் சோலார் மின்சார இதை பயன்படுத்துறது, சாண எரிவாயு சாண எரிவாயு நகரத்தில் இருக்கவங்க பயன்படுத்த முடியாது, கிராமத்தில் உள்ளவங்க பயன்படுத்தலாம். விறகடுப்பு பயன்படுத்துறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அப்படி மாற்றாட்டி, அதாவது நீங்கள் 2 சிலிண்டரில் 1 சிலிண்டராக குறைக்க போகிறேன் எடுத்தோடனே நடக்காது. நான் வந்து சோலார் போட்டிங்கன்னா மின்சார அடுப்புகளுக்கு போகலாம். அப்படி வந்து ஒரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டமாக அப்படி போட்டோம்னா நிச்சயமாக முடியும். ஆனால் சிந்திக்கணுங்க.
ஆனால் நடைமுறை என்னவா இருக்குன்னா தெரிஞ்சு தெரியாமலோ இப்போ இதுக்கு முன்னாடி கார்பரேஷன் சொன்னீங்க, முதலாளித்துவம்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து இப்போ அரசியல் ஒன்று இருக்குல்ல, தாண்டி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நடைமுறைப்படுத்தணும்னா அரசு ஒரு நடைமுறை கொண்டாந்து நீ சொன்ன மாதிரி அந்த லைசன்ஸ்லாம் கொடுத்தா தான் அது உடனே சாத்தியம். அது கொடுக்காத பட்சத்தில் ஒரு சிக்கல். அப்போ இப்போ இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் உள்ள பின்னாடி உள்ள அரசியலும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த அரசியல் என்னவா இருக்கு? இல்லை, அரசியல் அடிப்படையில் வந்து வளங்களை கைப்பற்றுவது தான். இப்போ முதல்ல ஈராக் போர் அப்படி தான் நடந்துச்சு. ஆமாம், ஈராக்கில் வந்து எண்ணெய், அப்போ எண்ணெயில் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா டாலரில் தான் எனக்கு பண்ணணும், டாலர் தவிர வேறு கரன்சியில் பண்ணீங்கன்னா அது வந்து, ஏன்னா அவனுக்கு வந்து டாலரை வந்து அச்சடித்தாலே காசு ஆகிடுது, அது மதிப்பாயிடுது. நம்மளாம் வந்து அப்படி பண்ண முடியாது. நம்மளுடைய பணத்தை மணியை வந்து நம்ம ரூபாயை வந்து அச்சடிச்ச உடனே மதிப்பு வராது, தங்கம் இருக்கணும் இணையா. ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை, பரிவர்த்தனை முழுக்க டாலரில் நடக்கிறதுனால அவன் வந்து அதில் தான் பண்ணணும்னு விரும்புகிறான். அப்படி எதிராக யார் போனாலும் அவனுக்கு எதிரியாயிடுறான். அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஈராக் மேலே போர் தொடுத்தாங்க. இப்போ ஈரான் அதுக்கு வரும்போது அது அவங்க பிடிக்கலை. அப்புறம் இந்த 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 இதை நோக்கி யார் போகிறாங்களோ, இப்போ நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இப்போ ஈரான் ஒன்று தான் அதுக்கு எதிராக இருக்குது. அப்போ அதை வந்து எப்படியாவது அதை உடைச்சு நுரைக்கிடணும், அந்த அரசை மாற்றிட்டோம்னா, அவங்க பேச்சை கேட்கக்கூடிய ஒரு அரசை உருவாக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அங்களுடைய அடிப்படை. இப்போ வளங்களை கைப்பற்றுவது தான். இப்போ வளங்களின் மீதான கைப்பற்றுதல் என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம சூழலியல் பார்வையாக வைக்க சொல்கிறோம். இந்த வளங்கள் வந்து மக்களுக்கான வளங்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் கைகளுக்கு போயிடுச்சோ, அப்படி போயிடுச்சுன்னா மிகப்பெரிய சிக்கல் வரும். அப்போ வந்து மக்கள்கிட்ட இது விழிப்புணர்வு வரணும். எந்த வளங்களை நம்ம பயன்படுத்துவது, எப்படி வந்து இந்த வளங்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறவங்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்க மக்களும் யோசிக்கணும். இப்போ அமெரிக்காவில் கூட எதிர்ப்பு நிறையா வந்திருக்கு. அதை விட கொடுமை என்னென்னா, இந்த போர்கள் மூலமாக வரக்கூடிய இழப்பு இருக்குல்ல, அதை பற்றி அவங்க யோசிக்கணும். அது மிகப்பெரிய இழப்பு. நீங்கள் ஒரு குண்டை போடுறீங்க, இப்போ எண்ணெய் கிடங்குகளை நீங்கள் எரிக்கிறீங்கன்னா எவ்வளோ ஃபாசில் ஃபியூல் எரிக்கப்படுது, அப்போ எவ்வளோ புகை வெளியுது, கரும்புகை வெளியேறுது, அது எவ்வளோ காற்று மண்டலத்தை வந்து மாசுபடுத்துது. அப்போ எவ்வளோ மோசமாக இந்த உலகம் வந்து இன்னும் வேகமாக அழிய போகுது அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. இப்போ எல்லா நாடுகளுமே இந்த ட்ரீட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பனை விட மாட்டோம், மீத்தேன் கேஸை விட மாட்டோம், கார்பன் டை ஆக்சைடை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அது மீறி தான் நடக்குறாங்க. இஸ்ரேல்லாம் கையெழுத்து போடலையா, அமெரிக்கா செய்யலையா? இப்போ இவங்களே ஒரு விதியை வகுத்துக்கிட்டு அந்த விதிக்கு எதிராக நடக்கிறாங்க. இதுதான் ரொம்ப கொடுமை. இப்போ போர் அப்படிங்கிற எத்திக்ஸே இல்லை. நீங்கள் இந்த போரில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்து போர்களை வந்து அவன் காட்டு மிராண்டின்னு பேசுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வீரன் தான் போட்டுக்கிறான் சண்டை. ஆமாம், யாருக்கு சண்டை போட தகுதி உள்ளவன் அவன் தான் சண்டை போடுவான், அவன் அடிபடுவான், மக்கள் அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான். இப்போ நடக்கிற போர் வந்து குண்டத்துக்கு யார் மேலே போடுறான், பள்ளிக்கூடத்தில் போடுறான், மருத்துவமனையில் போடுறான். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமா, அது காட்டு மிராண்டித்தனமா யோசிச்சு பாருங்க. பழங்குடிகளை வந்து காட்டு மிராண்டின்னு கேவலப்படுத்துறோம், ஆதிவாசின்னு கிண்டல் பண்ணுறான். சிவிலைஸ்டு சொசைட்டி எது, இதுவா அதுவா அப்படி கேள்வி கேட்டு பாருங்க. உண்மையிலே அவன் வந்து பழங்குடி மக்கள் தான் உண்மையான சிவிலைசேஷனோட இருக்கு. ஏன்னா போகிற அந்த தாக்கத்தோட. ஆமாம், ஆனால் அவன் வீரன் தான் சண்டை போட்டுக்கிறான், அவன் சொல்லி வச்சு தான் சண்டை போடுறான். நீ அறம் இருக்கு, இவன்ட என்ன அறம் இருக்கு? எதுவுமே கிடையாது. இப்போ போர் வந்து ரொம்ப கொடுமையானது. இந்த போரை வந்து யாராக இருந்தாலும் உடனடியாக நிறுத்துறது தான் சரியான பார்வையாக இருக்கும். அதுக்கு சமூகம் வந்து பெரிய அழுத்தம் கொடுக்கணும். உலக சமூகம், இப்போ இந்தியாவில் மட்டும் சரி, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளில் கூடிய பொதுமக்கள் வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கணும். அந்த மனநிலை இப்போ என்னென்னா நேஷனலிஸ்ட்டை உருவாக்கிடுவான். இந்தியா மேலே போர் இருக்கிறான் பாரு, ஈரான் மேலே போர், அப்படி தான் பார்க்குறான் வழியா. போர் என்பது எல்லா மக்களுக்கும் எதிரானது தான். ஆனால் இந்தியாவோட நிலைப்பாடுமே கடந்த கால வரலாறு ஒரு நிலைப்பாடாகவும் இப்போ நிலைப்பாடாகவும் மாறி இருக்குல்ல. மோடி வந்த பிறகு இஸ்ரேல் போறாரு, இப்போ ஈரானுக்கு எதிராகவே கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அது நமக்கு சிக்கலா, அதை நமக்கு ஆபத்தா, குறைஞ்ச அனுகூலமா? நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியா எப்பயுமே வந்து சார்பு இல்லாத நாடாக இருக்கும். அதாவது ரெண்டு பக்கம் சேராது. ஒரு நான் அலையன் மூவ்மெண்ட்டில் தான் நம்ம இருந்தோம். அப்படி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பக்கச்சார்பு எடுக்கும்போது இன்னொருத்தர் நமக்கு எதிராக மாறுறான். இயல்பாகவே நடக்கிறது தானே அது. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்தியா, அதனால தான் நம்ம குரல் எடுப்படலை எங்கேயும். ஒரு காலத்தில் நேரு பேசின குரலை வந்து பல நாடுகள் வந்து அங்கீகரித்தாங்க, அவரோட குரலை கொஞ்சம் கேட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம குரலை யாரும் கேட்குறதில்ல, அந்த அளவுக்கு மாறி போச்சு. அப்போ இதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு பக்கமாக போகும்போது இன்னொரு பக்கம் இன்னொரு அணி சேரும். இப்போ அணி சேராத நிலைமையிலேருந்து அணி சேர போகும்போது நமக்கு ஒரு நெருக்கடி தான் வரும். அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்தியாவுக்குடைய நலன்களுக்கு எதிராக தான் போகும். அது ரொம்ப ஆபத்து. இல்லை, நீங்கள் குரலை கேட்குறங்கிறத தாண்டி இந்த 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 தடவை நீங்கள் வந்து ரஷ்யாட்ட வந்து பெட்ரோல் வாங்கிக்கிங்க, டீசல் வாங்கிக்கிங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குது அமெரிக்கான்னு பேப்பர் நியூஸ் வருது. அது நம்ம குரலை கேட்கான்னு விடுங்க. ஆனால் நம்ம நாட்டு பிரதமர் வந்து யாருங்கிற ஒரு கேள்வி இயல்பு வந்துடுது இல்லை. அதுதான் இப்போ அமெரிக்கா ட்ரம்ப்புடைய பார்வை என்னன்னா, அவர் வந்து உலக சட்டாமுடியா இருக்குன்னு நினைக்கிறாரு. இவர் கேட்குறாரோ இல்லையா அவர் சொல்லிடுவார். இப்போ யாராக இருந்தாலும் பாகிஸ்தான் போகிற நான் தான் நிப்பாட்டினேன், அந்த நாடு போகிற நான் தான். அவருக்கு பிரச்சனை என்னென்னா நோபல் பரிசு கிடைக்கலன்றது ரொம்ப ஆதங்கம். இப்போ இந்த போர் வந்தப்பறம் நிச்சயமாக கிடைக்காது அவருக்கு.
இப்போ இது பிறகு எப்படி அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க? அது கொடுக்க போகிறதில்ல. அப்போ நோபல் பிரைஸே கிடைக்காது அப்படின்ற முடிவுக்கு வந்த பிறகு சண்டைக்கு வந்துட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். இயல்பாகவே வந்து அறிவாளிகள் நிறைந்த நாடும்பாங்க அமெரிக்கா. ஆனால் அறிவாளிகள்லாம் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுத்துக்காங்கன்னா வேடிக்கையாக இருக்குது. அப்போ அது சில நண்பர்கள் அங்கே அமெரிக்க நண்பர்கள்ட்ட கேட்டும்போது நாங்கள் ஒரு கப்பல் வாங்கியிருக்கோம், அந்த கப்பலில் பயணம் போகிறோம், 4 வருஷம் கழிச்சு வர போகிறோம் இது அமெரிக்காவுக்கு. ஏன்பா அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு அவர் இருக்க மாட்டார்ல, திரும்ப வர முடியாது, அவர் 2 தடவை வந்துட்டார் இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை அப்படி இருக்குது. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய அதுதான் அதிகாரம் வந்து குவிய ஆபத்து தான். யாராவது ஒரு தப்பான ஆள் ஒரு பெரு அதிகாரத்தில் இப்போ டெல்லியில் அதிகாரத்தை குவிக்க நமக்கு நல்லது நினைக்கிறீங்களா? அப்போ வந்து அதிகாரம் என்பது பரவலாக இருக்கணும். எப்போல்லாம் நீங்கள் அதிகாரம் குவியுதோ, அமெரிக்கா போன்ற நாடுகளே அப்படி இருந்தால் இந்தியாவில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதிகாரம் குவியல் என்பது தப்பான ஒரு ஆட்கள் வந்து உட்காந்துட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாக தான் இருக்கும். இப்போ மக்கள் வந்து பெருந்துயரத்துக்கு உள்ளே போடுவாங்க. அது அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த போருக்கு பிறகு உலகத்தில் பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். சிந்தனை மாற்றம் வரலாம். ஏன்னா இந்த அழிவை வந்து பார்க்குறாங்க மக்கள். எப்படி வந்து 2வது உலகப் போருக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு மக்கள் மத்தியில், அந்த மாதிரி நேரடி மக்கள் அனுபவிக்கிறாங்க. ஆமாம், இதுதான் பெரிய கொடுமை. மக்கள் அனுபவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அணு குண்டுகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஐன்ஸ்டீன் சொல்வார், இனிமேல் வந்து 3ஆம் உலகப் போர்னு ஒன்று வந்தால் அதில் குறிப்பாக அணு குண்டுகளை பயன்படுத்துனீங்கன்னா அடுத்த முறை சண்டை போடும்போது கல்லு தாண்டா இருக்கும் அப்படின்பாரு. உங்களுக்கு எதுவுமே இருக்காது, ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிடும். இப்போ இந்த தாக்கம் இருக்குல்ல, இப்போ நடக்கிற இந்த எண்ணெய் வயல்கள் அழிவுடைய தாக்கம் வந்து மிக மோசமாக இருக்க போகுது. எப்போ மழை பெய்யும் நமக்கு தெரியாது, எப்போ வந்து புயல் வருது நமக்கு தெரியாது. எல்லாம் மாறிப்போச்சு. கிளைமேட் சேஞ்சில் மிக மோசமான விளைவு ஏற்படுத்திருக்கு. எவ்வளவு டன்னாக எரிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு எண்ணெய் வயல்கள் எரிஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப ஆபத்து. அதுதான் நமக்கு கூடிய மிகப்பெரிய வேதனை. ஒருவேளை இந்த மனித சமூகத்தில் ஒரு கட்டத்தில் கொண்டாந்து நிப்பாட்ட போகிறாங்களான்றது அச்சமாக இருக்கணும். அதுதான் நம்ம எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகே, ஒரு பக்கம் ஏஐ தொழில்நுட்பத்துக்கு கூட எவ்வளோ தண்ணி செலவழிக்கணும்னு நீங்கள் இயற்கை ஒரு குறியீடாக கணக்கிட வச்சு சொல்கிறீங்க. அதே மாதிரியா சிலிண்டரும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ற சொல்கிறீங்க. கேட்பதற்கு உண்மையிலே கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஆனால் நம்ம உடனடி தீர்வுன்னு சொல்லும்போது, ஏன்னா அரசியல் மாற்றம் வரணும், அப்புறம் அவங்க அந்த திட்டத்தை வகுக்கணும். அதாவது அரசியே மாறினால் வழியே மக்கள் சாதாரண மாற முடியாது. அப்போ இது மக்களோட ரோல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மக்கள் ரோல் ரியாக்ட் என்னென்ன செய்யணும் இல்லை. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆமிஸ் கம்யூனிட்டின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தனித்துவமாக இருக்காங்க. அவங்க வந்து தங்களுக்குன்னு ஒரு பொருளாதார கட்டமைப்பு, அவங்களுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை பின்பற்றுறாங்க. ஒரு தொழில்நுட்பம் வரும்பொழுதே அந்த கமிட்டியில் உட்காந்து பேசுகிறாங்க, இது எடுத்துக்கவா வேணாமா அப்படின்னு பேசி தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நம்மளை போன்ற வளரும் நாடுகளில், இந்தியா போன்ற நாடுகளில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எந்த விதமான தொழில்நுட்பம் உள்ளே வந்தாலும் அதை பற்றி எந்த பார்வை இல்லாமல் பளபளப்பாக இருக்கா, வேகமாக இருக்குதா, அதை வந்து எடுத்துக்கிறக்கூடிய அந்த பார்வை வந்துருச்சு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி எல்லா விதமான சிக்கல்களுக்கும் நம்ம வந்து கொண்டு வரோம். அப்போ ஏஐயாக இருக்கலாம், அல்லது வந்து இந்த மாதிரியான நவீன சிலிண்டர் மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்கலாம். இது வந்து நம்முடைய நாட்டினுடைய தற்சார்புக்கு இட்டு செல்லுதா, அதுக்கு எதிராக இருக்கான்றது பார்க்கணும். பார்க்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா கொள்கை வகுக்கிறவங்க தான் இருக்காங்க. இப்போ கொள்கை வகுக்கிறவங்ககிட்ட இந்த பார்வை இல்லாத வரைக்கும் சிரமம் தான். அது இல்லை. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்கள் யாருக்குமே இந்த பார்வையே கிடையாது. நீங்கள் அந்த டிவி டிபேட்லாம் வந்து உட்காந்து பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னா, இது சிலிண்டரை எப்படி சீக்கிரம் கொண்டு வரலாம், எப்படி வந்து அங்கே போய் கைப்பற்றலாம், அந்த நீரிணையை வந்து எப்படி வந்து சீக்கிரமே உடச்சி எடுத்துகிட்டு வரலாம், வேறு நாட்டிலேருந்து எப்படி கொண்டு வரலாம், அப்படி தான் யோசிக்கிறாங்க ஒழிய இதுக்கு மாற்று என்ன. நாம் வந்து இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ பெரிய நாடு, ஒரு துணை கண்டம், எவ்வளோ பெரிய வளங்கள் இருக்குது, இந்த வளங்களை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தி எப்படி வந்து மாற்ற கண்டுபிடிக்கிற பார்வை நமக்கு இல்லை. அதுதான் இன்றைக்கி. இப்போ நீங்கள் சீனா எடுத்துட்டால் கூட, சீனாவில் வந்து பயோகேஸ் பயன்பாடு ரொம்ப இருக்குது. அதாவது குறிப்பாக வந்து சாண எரிவாயு பயன்படுத்துறது, மாற்று எரிபொருள் பயன்படுத்த அதிகமாக வச்சுருக்கான். பெட்ரோலுங்கிறது அவனுக்கு அதிகமாக, அதாவது அடிஷ்னலாக தான் இருக்குது. நம்ம ஒட்டுமொத்தமாக சார்ந்துருக்கோம். அது இந்த பார்வை வந்து எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல்ல. ஆனால் என்ன நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப குறைவாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து கட்டாயமாக கொண்டு போய் தான் ஆகணும். அதை வந்து மக்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய சமூக இயக்கங்களுக்கு பங்கு இருக்குது. இப்போ என்னதான் இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கும் பெருநிறுவனங்களுக்கான அந்த நெக்ஸஸ் இருக்குல்ல, அந்த குரோனிக் கேபிட்டலிசம் சொல்கிறோம் இல்லையா, அது வளர்ந்துருக்கு இப்போ. அப்போ அதுக்கு மாற்றா என்ன அப்படின்னா, இப்போ வழக்கமாக இருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் இருக்காங்கல்ல, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், அவங்க வேலை செய்யணும். அவங்களுக்கு அந்த பார்வை போகணும். துரதிர்ஷ்டவசமாக என்னென்னா, அவங்ககிட்டே அந்த பார்வை ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த பார்வை அந்த சூழலியல் பற்றி பேசினாலே ஒரு பிற்போக்குவாதிகள் அப்படிங்கிற பார்வை வந்து இயல்பாக ஒரு இடத்துல இருக்கு இல்லையா. அது எப்போ வரும்னா, இந்த இப்போ எப்படி ஜல்லிக்கட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுக்கு எழுச்சி ஏற்பட்டு இன்றைக்கி மரபு விதைகளை பாதுகாக்க போகிறேன், மரபு வேளாண்மை பாதுகாக்க, அந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்துச்சோ இளைஞர் மத்தியில், அந்த மாதிரியான ஒரு எழுச்சி வரும்போது தான் அது பரவலாகும். அது வரைக்கும் நம்ம வந்து காத்துக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. உதாரணத்துக்கு ஒரு தொழில்நுட்பத்தை ஏஐ தொழில்நுட்பம் சொன்னோம். ஏஐ தொழில்நுட்பத்தை இவ்வளோ பாதகமானது இப்போ நீங்கள் சொல்ல கேட்கும்போது தான் இயற்கை வளங்கள் தண்ணீர் இவ்வளோ செலவாகுங்க. ஆனால்
யதார்த்தத்தை பார்த்தோம்னா அந்த ஜார்ஜ் பீட்டை நம்மளே கொஸ்டின் பண்ணுறோம். இது எப்படி இந்த கேஸுக்கு கூட நம்ம எப்படி வந்து தீர்வு செய்ய போகிறோம், அதுகிட்ட கேள்வி கேட்குறோம், அதையும் பதில் சொல்லுது. அதாவது மனித செயல்பாட்டு வளர்ச்சியில் அதோட பங்களிப்பு இப்போ மறுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இல்லை அதுதான் அப்படி தான் நம்ம பார்க்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எடுத்துக்காட்டாக இப்போ கால்குலேட்டர் இருக்குல்ல, கால்குலேட்டர் பயன்படுத்துகிறோம். ஆமாம், கால்குலேட்டர் பயன்படுத்த பிறகு 16 அப்படின்னு பிள்ளைகள் சொல்ல தெரியாது. ஆனால் 16 இருந்தோம் வாய்ப்பாடு படிக்கும்போது தெரியும். ஆமாம். ஒரு கருவி வருது, அந்த கருவி வந்த பிறகு உங்களுடைய மனப்பாட சக்தியோ அல்லது வந்து நினைவாற்றலோ குறைக்குது. இப்போ ChatGPTக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சுயத்திறன் குறைஞ்சிடும், சிந்திக்கும் திறன் குறையும். எதுக்கு எடுத்தாலும் அதை நோக்கி நீங்கள் போவீங்க. ஒரு சின்ன வெண்ணில் இந்த பக்கம் பாதையை போடணும்னா என்ன பண்ணால் ChatGPT போய் கேட்பீங்க, இந்த பக்கம் போகலாமா வேண்டாமான்னு. இப்போ இயல்பாகவே உங்களுடைய சுய சிந்திப்பு திறன் இருக்கு இல்லையா, அது மழுங்கடிக்கிறது தான் இந்த மாதிரி AI தொழில்நுட்பம். அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆபத்து. அது நீங்கள் சுயமாகவே சிந்திக்க தெரியாமல் அளவுக்கு இப்போ தற்கொலை பண்ணலாம். அதை பார்த்துட்டு அப்போ என்ன காரணம்னா அது வழி நடத்துது. நீ இப்படி போ எப்படியெல்லாம் தற்கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருது. அப்போ ஒரு கருவிக்குள்ளே நீங்கள் எப்பயுமே எந்திரங்கள் நமக்கு அடிமையாக இருக்கணும், நாம் எந்திரங்களுடைய அடிமையாக இருக்கக்கூடாது. அப்படி ஆகிட்டீங்கன்னா சிக்கல். அதனால தான் குமரப்பா சொல்லுவார், எந்திரங்களை வந்து அடிமையாக வச்சுக்க, நீ எந்திரங்களுடைய அடிமையாகாத அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி போனால் தான் நீங்கள் தப்பிக்க முடியுமே ஒழிய எந்திரங்களுக்கு அதை பயன்படுத்துகிற ஆட்களை பொறுத்துன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா வளர்ச்சிக்காக குறிப்பாக நீங்கள் IAS படிக்கிறாங்க, IPS படிக்கிறாங்க, அல்லது தொழில்நுட்பம் படிக்கிறாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக், இப்படி நிறைய விஷயத்துக்கு அதை பயன்படுத்தி முன்னேற ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த உதாரணத்துக்கு நம்ம பிறந்தள்ள முடியும். மறுக்கலை. இப்போ நீங்கள் எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் நம்ம மறுக்கலை. ஆனால் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணுன்ற அந்த திறமை வேணும்ல. அது இல்லைன்னா இப்போ குழந்தை கையில் போய் நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கத்தியை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரியுமா அது அந்த கத்தி ஆப்பிள் வெட்டணுமா கையை வெட்டணுமா எப்படி தெரியும்? அப்போ அந்த ஒரு பக்குவத்தை நோக்கிய ஒரு பார்வை இல்லாத பட்சத்தில் சிக்கல் தான் அது. இப்போ சிறார்களுக்கு அது போய் சிறாள்னா அந்த தன்மை. இப்போ சாதாரண மக்கள்கிட்ட போய் இப்போ ஒரு 10,000 ரூபா செலவழிக்க முடியாதவன்ட்ட போய் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அவன் எப்படி செலவழிப்பான்ற மாதிரி தான் அது. அப்போ நீங்கள் எதுக்குமே ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்கணும், ஒரு தாங்கு திறன் இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போய் முடியும். எடுத்த உடனே நீங்கள் தடால்னு போட்டிங்கன்னா யாருக்கு நன்மையாக இருக்கும்னா அது மூலமாக வேற ஒருத்தன் பயன்படுத்திங்கன்னா அவனுக்கு தான் நன்மையாக இருக்கும். அதை நோக்கி தான் சமூகம் நகர்த்திடுவாங்க. அப்போ அது எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் தொழில்நுட்பத்தை நம்ம மறுக்கலை. அந்த தொழில்நுட்பம் யாருக்கானது, என்ன கொண்டு போய் நிற்கிது, அது விளைவு என்ன? அது வள்ளுவர் சொன்னதுதான், எச்சத்தால் அறியப்படும். நன்மையா தீமையா அப்படிங்கிறது அது என்ன விளைவு ஏற்படுத்துதோ அதை வச்சு தான் நீங்கள் தீர்மானிக்கணும். அப்படி இல்லைன்னா அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமையும் நீங்கள் பாதுகாத்து கொண்டு தான் அதை பயன்படுத்தணும். இப்போ இதை இழந்துட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா, அதனால நான் சொன்னேன் இல்லையா அந்த கால்குலேட்டர் உதாரணம் அதான் சொன்னேன். இப்போ அந்த திறமையை நீங்கள் இழந்துக்கிட்டே வரீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறீங்கள. அப்போ நீங்கள் டூலை டிபெண்ட் பண்ணுறீங்க, கருவிகளை சார்ந்தே போயிடுறீங்க. அப்படி போக போக உங்களுக்கு வந்து சுய சிந்தனை ஆற்றல் குறைஞ்சிடும். சுய சிந்தனை ஆற்றல் குறைஞ்சிட்டா அது எந்திரம் தானே, அது ஒரு ரோபாட்டை தானே, அது ரோபாட்டனுடைய அடிமையாக போயிடுவீங்க. அது சரியானதான் இந்த கேள்வி. ஆனால் எப்பவுமே மேனுவலாக இருக்கணுங்கிறத அதுவும் யோசிக்க இல்லை, காலத்தே அந்த ஸ்பீட் இருக்குது. நீங்கள் அல்டிமேட் எய்மாக எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிலாசபிக்கலாக ஒரு கேள்வி இருக்குது, தத்துவார்த்த கேள்வி தான், ஒரு மெய்யியல் கேள்வின்னு வச்சுங்களேன். ஒரு மனிதன் வந்து எதை நோக்கி பயணிக்கிறான், எதுக்கு வந்து வாழ்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு, அதாவது மகிழ்ச்சியாக இருப்பது தான். தொல்காப்பியர் கூட சொல்கிறாரு, வழக்கமாக எல்லா சமூகங்களும் எல்லா தத்துவ மரபுகளும் என்ன சொல்லுதுன்னா மகிழ்ச்சியாக இருப்பது தான் ஒரு மனிதனுடைய அது நோக்கமாக இருக்க முடியும். அடிப்படை நோக்கம் மட்டும் இல்லை, அல்டிமேட்டாகவும் அதுதான் இருக்க முடியும். சந்தோஷமாக இருக்கணும், அதுதானே. சந்தோஷமாக இருப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கருவிகளை கொண்டு தான் சந்தோஷமாக இருக்கணுமா, கருவிகள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுமா கூட நீங்கள் யோசிக்கலாம். அப்போ அந்த சந்தோஷத்துக்கு இடையூறாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் கருவிகள், அது தூக்கி குப்பையில் தான் போடணும். சந்தோஷத்துக்கு உதவிகரமாக இருந்தால் தான் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இயல்பாக என்ன இருக்குன்னா சந்தோஷத்துக்கு இடையூறாக இருக்குது, அதுதான் கருவிகளுடைய வேலை. இப்போ ஏசி போட்டுக்கிறோம், வேறு வழி இல்லாமல் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இந்த ஏசியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குதா, அப்படி இல்லாத ஒரு சூழலுக்கு வாழ முடியுமா அப்படிங்கிற பார்வை வந்து இல்லாமல் போச்சுன்றது தான் இன்றைக்கி இருக்க நெருக்கடி. அது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அந்த பிரச்சனை இருக்குது. அதை நோக்கி மாற்று சிந்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குரல் சின்னதாக இருக்குது, ரொம்ப குறைவான குரலாக இருக்குது. எப்போ வரும்னா இந்த மாதிரி போர், நோய், அந்த மாதிரியான சூழல் வரும்போது அதை நோக்கி சிந்திப்பாங்க. அது வரைக்கும் அவங்க குரல் சின்னதாக தான் இருக்கும். அப்படி தான் நடந்திருக்கு உலகத்தில் மாற்றம் போகாமல். இது ஒரு அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு தத்துவார்த்த பிரச்சனை. அந்த தத்துவார்த்த பிரச்சனை புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன தான் அரசியல் பேசினாலும் சரி, தொழில்நுட்பம் பேசினாலும் சரி, அது பதில் வராது. அது ஜென் கதை ஒன்று உண்டு. என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஆத்தோரத்தில் மீன் பிடிச்சி, ஆறும் கடல் பகுதியில் கடல் ஓரத்தில் மீன் பிடிச்சிட்ருக்காரு. அது ஆறும் சேர இடம்னு வச்சுங்களேன். அதுமாதிரி ஒரு பெரிய காரில் வந்து ஒருத்தர் இறங்குறான், ஒரு பெரிய பணக்காரன். அவன் மீன் பிடிக்கிறேன் பார்த்து, என்னப்பா செய்கிற அப்படின்னா, மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, தூண்டல் போட்டு மீன் பிடிக்கிறியா, என்னப்பா நல்ல ஒரு வலையை போட்டு போடலாமே. வலையை போட்டு பிடிச்சி என்னங்க செய்ய போகிறேன், வலை போட்டால் நிறையா மீன் பிடிக்கலாம். சரி, நிறையா மீன் பிடிச்சின்னா நீ ஒரு படகு வாங்கிக்கலாம். சரி, படகு வாங்கி என்ன செய்ய போகிற, நீ கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கலாம். சரி, மீன் பிடி, அப்புறம் கப்பல் வாங்கலாம்.
அதுக்கப்புறம் கப்பலாகனா பெரிய வீடு கட்டலாம், அதுக்கப்புறம் கார் வாங்கிக்கலாம், என்னை மாதிரி காரில் வரலாம், அப்புறம் இப்படி கட்டிக்கிட்டே போகிறான். சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா, நான் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கேன், ஒருத்தர் தூண்டில் போட்டு பிடிச்சி நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், அப்போ என்னுடைய அடிப்படை வந்து சந்தோஷங்கிறது இதுலேயும் கிடைக்குது, அதில் இவ்வளோ சிரமப்பட்டு நான் எதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த கதை முடியும். அது மாதிரி இப்படி ஒரு பார்வை இருக்குது உலகத்தில். இந்த பார்வையை நோக்கி நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் அடிப்படையான விடுதலை என்பது கிடைக்கும். அதுதான் அடிப்படை. அரசியல் போர் என்பதை தாண்டி ஒரு தத்துவ பார்வையும் கண்டிப்பாக உள்ளிடாதான் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் கஷ்டம் தான். ஓகே, இதை அப்படியே மக்கள் முறைக்கு விட்டுவிடுங்க. இந்த விவாதச் சொல் அறக்கலத்து நேரம். நன்றி.